அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கிறதுனா, கரூர் சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்ததோ அது அத்தனையும் நிராகரித்திருக்கிறது. மனுதாரரே முன்வைக்காத ஒரு பிரேயர் எது அப்படின்னா சிறப்பு புலனாய்வு குழு, அது அவர் கேட்கவே இல்லை. ஆனா கேட்காத ஒண்ண தன்னிச்சையாக தானாக முன்வந்து தனி நீதிபதி வழங்கினார். இது எப்படி நடந்தது? திமுக அரசுடைய அணுகுமுறை இது தொடர்பாக அவங்க போட்ட உத்தரவு எதுவும் ஒருதலை பட்சமாகத்தான் இருக்கும், பாரபட்சம் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிற முடிவுக்கு நீதிபதிகள் வந்து இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்போ இது டிஎம்கே அரசு கொடுத்த பாராட்டு சான்றிதழாக இருக்கும். தன்னுடைய மகன் இறந்து விட்டான்ங்கிறது தாயும் உறுதி செய்கிறாங்க. ஆனால் கணவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போனதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. இவ்வளவுதானே. அப்படின்னா இது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு தானே ஒழிய இதுல போலித்தனை எங்கெங்க வந்தது? தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய நேர்காணல்ல இணைந்திருக்கிறார் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கரூர் சம்பவத்தில் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அது பற்றிய உங்கள் முதற்கட்ட பார்வை? சிபிஐக்கு அது உத்தரவிட்டு இருக்கிறது, அது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. ஆனால் அதனுடைய தாக்கம் இல்லாட்டி அதனுடைய இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, அது டிஎம்கே அரசுக்கு ஏற்பட்டு இருக்கிற மிகப்பெரிய பின்னடைவு. இப்போது கவர்னருக்கு எதிராக அவர்கள் தொடுத்த வழக்கில் ஜனாதிபதிக்கே காலக்கெடு நிர்ணயித்தது உச்சநீதிமன்றத்துடைய டிவிஷன் பெஞ்ச். அதில் மொத்த இந்தியாவுக்கு நாங்கள் வழிகாட்டியாக இருந்திருக்கிறோம், நாங்கள் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பினை பெற்று தந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விட்டுட்டு இருந்த ஒரு சமயத்தில் கரூர் விஷயத்தில் கம்ப்ளீட்டாக வேற ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. இதில் என்னன்னா, அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கிறதுனா, கரூர் சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்ததோ அது அத்தனையும் நிராகரித்திருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போது கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு தமிழக அரசு என்ன செய்தது? ஒன்று, அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அமைத்தது. அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம், அதை அரசு செய்ததுன்னு சொல்லக்கூடாது, சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. இப்போ இந்த ரெண்டையுமே உச்ச நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. அது ரொம்ப தெளிவாக, அதாவது எஸ்ஐடி ஆர் ஒன் மேன் என்கொயரி கமிஷன் வில் ரிமைன் சஸ்பெண்டட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை டோட்டலாக இல்லாமல் ஆக்கியிருக்கிறது. அப்புறம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 2 பேரும், மகேஸ்வரி, அஞ்சாரியா, இந்த 2 பேரும் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப தர்ம சங்கடமான கேள்விகள். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னால் ஏதோ ஒரு அரசியல் இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகத்தை உறுதி செய்யக்கூடிய கேள்விகள். இப்போ கரூர் சம்பவம் நடந்ததற்கு பிறகு இந்த அரசை, அப்புறம் தனி நீதிபதி அவர்களை பல பேர் விமர்சித்திருக்கிறாங்க. அப்படி விமர்சித்த அந்த தனிநபர்களை அரசு கைது செய்திருக்கிறது. ஆனால் அவர்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைத்து இந்த விமர்சனங்களை சொன்னார்களோ அதே விமர்சனத்தை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ அந்த நீதிபதிகள் மேலே என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? என்ன செய்ய முடியும்? அப்படின்னா பல்வேறு தனிநபர்கள் எழுப்பின விமர்சனமும் கண்டனமும் முழுக்க முழுக்க நியாயமானது அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, தனி நீதிபதி உத்தரவு தொடர்பாக ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்னாள் டிஎஸ்பி வரதராஜன் வைத்திருந்தார். அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. பட் அதே நேரத்தில் அதே தனி நீதிபதி குறித்து காங்கிரஸுடைய முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி விழுப்புரத்தில் பிரஸ் மீட்டில் வச்சு சொல்லுகிறார், இங்கே நீதிபதி அரசியல்வாதி போல பேசி இருக்கிறார் அப்படின்னு. இதை காட்டிலும் ஒரு மோசமான விமர்சனம் இருக்க முடியாது. ஆனால் அவர் மேலே இவங்க கை வைக்கலை. ஸோ ஏப்பசாப்பியா தனக்கு பின்னால் ஆள் இல்லாத ஒரு தனிநபர் தங்களுடைய கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்தி ஒரு விமர்சனத்தை வைத்தால் அவர்களை மிரட்டுவது அப்படின்னு இருந்தது. அதே நேரத்தில் தன்னுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களை அதே விமர்சனத்தை வைத்தால் கண்டுகொள்ளாமல் இருப்பது அப்படின்னு. இப்போ முழுக்க முழுக்க அந்த விமர்சனங்களுக்கு ஒரு சட்டபூர்வ தன்மையை உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. மோரார்லஸ் அதே விமர்சனத்தை நீதிபதிகள் முன்வைத்து இருக்கிறார்கள். நிறைய அடுக்கடுக்காக கேள்வி அவங்க வச்சிருக்காங்க. எப்படி இந்த கரூர் அப்படிங்கிறது
உயர்நீதிமன்றம் மதுரை கிளை என்று ஜூரிஸ்டிக்ஷனில் வர்றப்போ சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எப்படி எடுத்தாங்க, அது ஒன்று. ரெண்டாவது, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கான நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் அப்படிங்கிற பிரேயரை முன் வச்சிருக்கிறார். மனுதாரரே முன்வைக்காத ஒரு பிரேயர் எது அப்படின்னா சிறப்பு புலனாய்வு குழு. அது அவர் கேட்கவே இல்லை. ஆனால் கேட்காத ஒன்றை தன்னிச்சையாக தானாக முன் தனி நீதிபதி வழங்கினார். இது எப்படி நடந்தது? அப்புறம் பொதுக்குழுவை, அதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் அப்படின்னு போட்ட ஒரு வழக்கை ஒரு கிரிமினல் வழக்காக எப்படி பதிவு செய்தீர்கள்? இதுக்கு சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் பதிலளிக்க வேண்டும், விளக்கம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த வழக்கில் தாவேகா ஒரு தரப்பாகவே இல்லை, அது சேர்க்கப்படவே இல்லை. அந்த வழக்கில் இல்லவே இல்லாத தரப்பு தாவேகா. தாவேகா ஒரு தரப்பாகவே இல்லாத நிலையில் தாவேகா பற்றியும் அதன் தலைவர் பற்றியும் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை, கடுமையான கருத்துக்களை தனி நீதிபதி எப்படி முன்வைத்தார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க. நீங்கள் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த நீதிபதி குறித்த விமர்சனத்துக்காக யார் யாரெல்லாம் அரெஸ்ட் ஆனாங்களோ அவங்க அத்தனை பேரும் இந்த விமர்சனங்களில் ஏதோ ஒன்றை தான் சொல்லியிருப்பாங்க. வார்த்தைகள் வேறையாக இருக்கலாம், அவங்களுடைய லாங்குவேஜ் கொஞ்சம் வேறையாக இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு 4 விஷயத்துக்குள்ளே தான் எல்லாம் மாட்டும். இப்போ அந்த விஷயங்களை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே கூறியிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன பொருள்? அப்போது பொதுமக்கள் தரப்புலையும் பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் இவர்கள் தரப்புலையும் ஏதோ ஒன்று தப்பாக நடந்திருக்கு அப்படின்னு அவங்க மைண்டுக்குள்ளே உதித்த ஒரு சந்தேகம் ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் ஒரு இடத்துல சொல்லுகிறது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நேர்மையான விசாரணை என்பது பொதுமக்களின் அடிப்படை உரிமையாகும். எனவே பாரபட்சமற்ற சுதந்திரமான விசாரணைக்காக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறோம். அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? இதை தமிழக அரசு முன்னெடுத்தால் இது பாரபட்சமாக இருக்கும், சுதந்திரம் இல்லாமலும் வேற விதமாக இருக்கும் தானே அர்த்தம். பாரபட்சமற்ற சுதந்திரமான விசாரணைக்காக நாங்கள் சிபிஐக்கு உத்தரவிடுகிறோம் அப்படின்னா, இப்போ சிபிஐ விசாரிக்காமல் தமிழக அரசே விசாரித்தால் அது பாரபட்சமாக இருக்கும் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். சரி. அப்போ இந்த கரூர் விஷயம் தொடர்பாக பொதுமக்கள்கிட்ட என்னென்ன சந்தேகம் வந்ததோ அது அத்தனையும் நீதிபதிகளும் எழுப்பியிருக்கிறார். ஆனால் வில்சன் அவர்கள் என்ன சொல்றாரு, வழக்கமாக இந்த மாதிரி வழக்கு நம்ம யோசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆரம்பத்துலேருந்தே விசாரணை நடத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, இங்கேருந்து எங்கே அந்த ஆணையம் முடித்ததோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் அவங்க சேகரித்த அத்தனை தரவுகளையும் அந்த டீட்டெயில்ஸ் அந்த லெவலில் அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது அப்படி அவங்க கன்சிடர் பண்ணல. இப்போ இந்த விசாரணை கரெக்டாக போயிட்டு இருக்குன்றதை தான் நீதிமன்றம் உறுதி செய்யுதுன்ற ஒரு. அதாவது வில்சன் இந்த இடத்துல ஒரு லாயரை பேசாமல் அரசியல்வாதியாக பேசியிருக்கிறார். குப்புற விழுந்தும் மீசையில் மண் ஒட்டலை அப்படின்னு. ஒரு என்கொயரி போயிட்டுருக்கு, ஏதோ ஒரு அமைப்பு விசாரிக்குது. திடீர்னு ஒரு அப்பலேட் நீதிமன்றம் இதை இனிமேல் இன்னார் விசாரிக்கட்டும் அப்படின்னா, இதுக்கு முன்னால் யார் விசாரிச்சுருந்தாங்களோ அவங்க தங்களுடைய அந்த விசாரணை அந்த ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, அதை கோப்புகளை அந்த டேட்டாஸ் தரவுகளை இவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஹேண்ட் ஓவர் தான் பண்ண சொல்லியிருக்கு. இவர்கள் என்ன விதமாக விசாரித்தார்களோ, இவர்கள் எந்த புள்ளியில் விட்டார்களோ அதே வரிசையில் அதே பாணியில் அப்படியே தொடரணும்னு யாரும் சொல்லலை. இப்போ எஸ்ஐடி தனி நீதிபதி ஃபார்ம் பண்ணார், அவங்க ஏதாவது விசாரணையை ஆரம்பிச்சிருப்பாங்க, அதை சிபிஐட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. சிபிஐ வாங்கி வச்சுக்கும். அதை அவங்க எங்கே விட்டாங்களோ அதில் தொடரணுமா, இல்லாட்டி அதை அப்படியே அபேண்டன் பண்ணிட்டு புதுசாக வேற ஜீரோலேருந்து ஆரம்பிக்கலாமா, இதெல்லாம் சிபிஐ தீர்மானிக்கும். ஏதோ இது ஹேண்ட் ஓவர் பண்ணு அப்படின்னு சொன்னது இந்த விசாரணைக்கு கிடைத்த அங்கீகாரம் இல்லை. நான் கேட்குறேன் ஒரு சின்ன ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இந்த விசாரணை மேலே உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்குது, இந்த விசாரணையின் போக்கிலேயே தொடரணும்னா எதுக்குங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும்? எஸ்ஐடி அப்படியே கண்டினியூ பண்ணட்டும் சொல்ல வேண்டியது தானே. சிபிஐட்ட ஏன் ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லணும்? அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுறது அப்படின்னா அதனுடைய பொருள் உங்களுடைய விசாரணை முடிஞ்சு போச்சு,
நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன செஞ்ச எல்லாத்தையும் அவன் கையில் கொடுத்துட்டு மூட்டையை கட்டுங்கன்னு அர்த்தம். இவங்க கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவங்க விசாரித்த அந்த பாயிண்ட்லேருந்து தொடர்றதா இல்லாட்டி புதுசாக ஆரம்பிக்கிறதா, இதை சிபிஐ வந்து என்கொயரி பண்ணும். அது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அது வந்து அந்த ஃபைல்லாம் படித்து பார்ப்பாங்க. அதில் வல்லுநர்கள் இருக்காங்க. அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதே போல் வில்சன் பண்ண மிகப்பெரிய பிளண்டர் என்னங்கிறதையும் சொல்கிறேன். ப்ரெஸ்ஸில் அவர் சொல்லுகிறார், ரொம்ப ஒரு துணிச்சலாக ஒரு தவறை வந்து சொல்லியிருந்தார். அது தவறா பொய்யா அப்படிங்கிறத அவருடைய மனசாட்சிக்கே விட்டுரு. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, உச்ச நீதிமன்ற உத்தரவில் ஒரு நபர் கமிஷன் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆமாம், தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. எஸ். அது வந்து இந்த ஒரு நபர் கமிஷனை நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமைன் சஸ்பெண்டட் அப்படின்னு இருக்கு. ஆமாம், தெளிவாக அந்த உத்தரவில் அப்படி இருக்கிறப்போ ஒரு நபர் கமிஷன் தொடர்கிறது, உச்ச நீதிமன்றம் எதுவும் சொல்லவில்லைன்னு ஒருத்தர் சொன்னால் அவர் சொல்ற வார்த்தைகளை நம்பி நாம எப்படி பேசிட்டு இருக்க முடியும்? வில்சனுடைய வார்த்தைகளை எப்படி நம்ம பொருட்படுத்துவது? உத்தரவுக்கே நேர் எதிரான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு உத்தரவு இருக்குன்னா அதை சார்ந்து நீங்கள் இன்டர்பிரட் பண்ணலாம். ஆனால் அந்த உத்தரவையை மாற்றி நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. அதில் ஒரு நபர் கமிஷனை வந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறப்போ ஒரு நபர் கமிஷனை பற்றி உச்சநீதிமன்றம் ஒன்றுமே சொல்லலை, அது தொடருதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இத்தனைக்கு அவர் வந்து ஒரு மிக முக்கியமான சீனியர் கவுன்சில். அவர் வந்து இவ்வளோ ஃபேக்சுவல் எரரோட பேசுவாரா? இப்படி ஃபேக்சுவல் எரரோட பேசக்கூடிய வில்சன் வார்த்தைகளை நம்பி நாம டயத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்காக சொல்றேன். இல்லை, ஆனாலும் இன்னொரு வேலிட் பாயிண்ட்டே அவர் வைக்கிறாருல்ல, அந்த போலியான வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் கையொப்பமே அவங்க எதுக்கோ கையெழுத்து போட்டாங்க, கடைசியில் பார்த்தா அது மனுவாக அது வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம், பண்ணிட்டோம்னா அது ரத்தாயிடும். இந்த இதுதான் இப்போ பாவம். இப்போ டிஎம்கே சைடில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். என்ன அப்படின்னா, இந்த தீர்ப்பு டிஎம்கேக்கு மிகப்பெரிய செட்பேக். இப்போ இது வந்து ஒரு பெரும் பின்னடைவு அப்படிங்கறதை ஏற்றுக்கொள்றதுல அவங்களுக்கு நிறைய தயக்கம் இருக்கு. ஏன் சார்? ஆமா, இல்லை, ஏன்னா அவங்க திமுக அரசு பிறப்பித்த ஒவ்வொன்றையும் இது இல்லைன்னு மறுத்திருக்கு. இதை நல்லிஃபை பண்ணியிருக்கு உச்ச நீதிமன்றம். அப்படின்னா திமுக அரசுடைய அணுகுமுறை இது தொடர்பாக அவங்க போட்ட உத்தரவு எதுவும் ஒருதலை பட்சமாகத்தான் இருக்கும், பாரபட்சம் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிற முடிவுக்கு நீதிபதிகள் வந்து இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்போ இது வந்து டிஎம்கே அரசு கொடுத்த பாராட்டு சான்றிதழாக இருக்கும். அது ஒரு பெரிய பின்னடைவு இல்லையா? அப்போ இதை மறைக்கிறதுக்கு புதுசாக கிளப்புறது. அவர்கள் போலி அதுவா இதுவான இது சம்பந்தமாக அபிஷேக் மனு சிங்வி அங்கே முறையிட்டு இருக்கிறார். இப்படி அப்போ நீதிபதி சொல்லியிருக்கிறார், அப்படின்னா அதை கொண்டு வாங்க, அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அதையும் சிபிஐ விசாரிக்க சொல்லுவோம். ஸோ இப்போ அதுலேயும் இவங்க போட்ட பிளான் தலகுப்புற கவுந்துருச்சு. ஏன்னா அதில் ஒரு வேளை தவறு இருக்கும்னா அதையும் இந்த சிபிஐ தான் விசாரிக்க போகுது, தமிழக அரசு விசாரிக்க முடியாது. நீதிபதி மகேஸ்வரி சொல்லியிருக்கா, அதையும் சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு இருக்கார். இல்லை, இன்னொன்று இவங்க எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணுறாங்கிறதுக்கு சொல்கிறேன். அதாவது கூட்ட நெரிசலில் தன்னுடைய மகனை ஒருத்தர் இழந்துட்டார். அவர் பெயர் பன்னீர்செல்வம் நினைக்கிறேன். அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தனியாக ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஒரு வாதியாக அவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இப்போ அவங்க ஒய்ஃபு காணொலியில் என்னுடைய ஹஸ்பண்டு இந்த தாவேக்கா கொடுக்குற இழப்பீட்டு தொகைக்கு ஆசைப்பட்டு அவர் தாக்கல் செய்து விட்டார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்னன்னா, அந்த உயிரிழந்த மகனுடைய தந்தை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். தாய் வந்து அவர் ஏதோ ஒன்றுக்கு ஆசைப்பட்டு அவர் தாக்கல் செய்தார் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மகனை இழந்த தந்தை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. கோர்ட்டுக்கு போக வேண்டாம்னு ஒய்ஃபு நினைக்கிறாங்க, கோர்ட்டுக்கு போகணும்னு இவங்க நினைக்கிறாங்க. இது எந்த இடத்துல போலித்தனம் வந்தது எனக்கு சொல்லுங்க. என்னன்னா, அவர் தாக்கல் செய்தவருடைய மகன் இறக்கவே இல்லாமல் உயிருடன் இருந்து, ஆனால் இறந்ததாக பொய் சொல்லி அவர் தாக்கல் செஞ்சிருந்தா அது போலித்தனமாக. இறந்தது உண்மை, தன்னுடைய மகன் இறந்து விட்டான்ங்கிறது தாயும் உறுதி செய்கிறாங்க. ஆனால் கணவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போனதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்லை, இவ்வளவுதானே. அப்படின்னா இது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு தானே ஒழிய
இதுல போலித்தனம் எங்கெங்க வந்தது? இல்ல எங்க போலித்தனம் வந்தது? அது இன்னொரு இதுல திட்ட பொய் வருது. அப்படின்னு வந்தால் ம். மகன் இறக்காமலே இறந்து விட்டான்னு போயிருந்தா தான் பொய். சரி. ம். அந்த விஷயத்துல உண்மையாகத்தானே இருக்கு. அப்புறம் இதுல எங்க போலித்தனம் வந்தது? ம். சரி, அப்படியே இருந்தால் அது விசாரிக்கட்டும். ஆனா ஒண்ணே ஒண்ணு நல்லா நினைவுல வச்சுக்கணும். ம். ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி ஏதோ 1, 2 பொய்யாக இருந்து அது அது அந்த மாதிரி தாக்கல் செய்து உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டால் கூட ம். இந்த தீர்ப்பை எந்த விதத்திலும் பாதிக்காது. அதுதான் ரொம்ப இல்ல முக்கியமான அப்படி விஷயம். ஒரு டாக்டரைன் இருக்கு. உடனடியா ரத்தாயிடும்னு சொல்றாரு அவரு. யாரு? வில்சன் அவர்களே தான் நேத்து இப்போ பேசும்போதே சொல்றாரு. அவர் தான் அதே வில்சன் தான் இந்த இது உத்தரவையே படிக்காமல் இத சொல்லியிருக்காரு. ஒரு நபர் கமிஷன் வந்து தொடர்கிறதுன்னு சொன்னாரு. அது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு இது உண்மை. சரி. இப்போ எப்படியோ இன்டர்பிரட் பண்ணி ம். இந்த விஷயத்துல வந்து டிஎம்கேக்கு ஒண்ணுமே ஆகல. நாங்க கரெக்டான திசையில் தான் போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, செட்பேக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வடிவேலு சொன்னதா சூனாப்பான கதை தான். ம். அப்படியே திரும்பி பார்க்க வேண்டிய யாரும் இல்லையா, அப்படியே மீசையை அப்படியே தடவிட்டு போயிட்டே இருக்க வேண்டிய அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இன்னைக்கு வந்து சேர்ந்து இருக்கிறார்கள். என்ன ஏன் இது வந்து இது ஒருவேளை உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டாலும் இந்த வழக்கில் அது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்காது, தீர்ப்பில் தாக்கத்தை உருவாக்காது. ஏன்னு சொல்கிறேன் நான், ம். இந்த தீர்ப்பு பிரதானமான 2 மனுக்கள் மீது வழங்கப்பட்ட தீர்ப்பு. அதாவது அக்டோபர் 3ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ம். சிபிஐக்கு உத்தரவிட முடியாது என்று தீர்மானித்தது. அந்த மதுரை கிளையினுடைய டிவிஷன் பெஞ்ச். எஸ். அப்போ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கோரி உமா ஆனந்தன் அவர்கள் ஒரு மனு தாக்கல் பண்றார் உச்சநீதிமன்றம். இது ஒரு பக்கம். சொல்லி வச்ச மாதிரி அதே தேதியில் அக்டோபர் 3ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்குமாறு உத்தரவிடுகிறார். இப்போ இந்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கக்கூடாது, அதற்கு பதிலாக உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியின் மேற்பார்வையில் விசாரணை நடைபெற வேண்டும் அப்படின்னு கூறி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். இப்போ இந்த 2 பிரதான மனுவில் என்ன பிரேயர் வச்சாங்களோ இந்த பிரேயரை மையப்படுத்தி தான் மொத்த தீர்ப்புமே எழுதப்பட்டிருக்கு. ரைட்டா? இதுதான் 2 பிரதான மனுக்கள். அதனால தான் இந்த மகனை இழந்த தந்தை மற்றவங்க இது வந்து ஒரு பெரிய சிங்கம் இல்லை. இந்த 2 இதுலேயே எல்லாமே வந்துடுது. இதை பேஸ் பண்ணித்தான் அவங்க வந்து மொத்தத்தையும் சொல்லி இருக்கிறாங்க. இப்போ உமா ஆனந்தன் கோரியது போல சிபிஐயும் கொடுத்துட்டாங்க. ஆதவ் அர்ஜுனா கோரியது போல உச்ச நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த குழுவில் 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது, ஆனால் தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம். இப்போ பஞ்சாபில் பிறந்து இது பண்ணால் தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் அவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சிபிஐ ப்ராப்பராக என்கொயரி பண்ணி மாதம் தோறும் தன்னுடைய ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை இந்த பேனல்கிட்ட சமர்ப்பிக்கணும். இவ்வளோ உத்தரவுகள் இருக்கு. இது எல்லாம் இந்த பிரதானமான 2 மனுக்களை அடிப்படையாக வைத்து கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. சரி. இந்த 2 மனுக்கள் இருக்குல்ல, இந்த 2 மனுக்கள் ஏதோ பொய்யான தகவல், போலியான செய்தி, டேட்டாஸ்ல பிழை, அதே போல நீதிபதிகளை ஏமாற்றுவதற்கான தந்திரம் இதெல்லாம் இருந்தால் அப்போ நீங்க சொல்ற மாதிரி வரும். தீர்ப்பையே தீர்மானிக்காத வேற சில உபரி மனுக்கள், இந்த மனுக்கள்ல ஏதோ நடக்கிறதன் மூலமாக எதுவும் ஆகிவிடாது. ஆனால் என்ன அப்படின்னா, மனோரீதியாக தொய்வடைந்த திமுக தொண்டர்கள் இருக்காங்கல்ல, இப்படி சொல்றது மூலமா இப்படி ஒன்று போட்டு அப்படியே இது பண்ணி நாளைக்கு பாரு இது காலியாகுதா இல்லையா, வில்சன் அடுத்தாப்புல போனால் அங்கே பெண்டை கழட்டிடுவார்ல, இப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கான முயற்சி. இந்த விதமான தோற்ற உருவாக்க முயற்சி இதுக்கு முன்னால் நடந்துட்டு இருந்தது. என்னன்னா, இந்த டிடிவி தினகரனை நம்பி 18 எம்எல்ஏக்கள் போய் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போனாங்கல்ல, அப்போது அடிக்கடி ஏதாவது ஒரு கேஸை போட்டுருவாங்க. இந்த கேஸ் பெண்டிங்கில், நம்ம நாட்டில் தான் கேஸ் எதுவுமே உடனடியாக முடிவுக்கு வராது. அப்போ இதுக்கு நாளைக்கு அப்படி தீர்ப்பு வரும் பாரு, அது அன்னைக்கு இப்படியே சொல்லி அவர்களுக்கு ஒரு போலித்தனமான நம்பிக்கையை ஊட்டிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு நீதிமன்றத்தை தன்னுடைய அரசியல் பயன்பாட்டுக்கு எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு போக்கில் நிறைய நகர்வுகள் இருக்கு. அதில் இதுவும் ஒன்று. இப்படி சொல்றது மூலமாக ஒரு
ரொம்ப நொந்து போயிட்ட டிஎம்கே தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை வில்சன் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு நபர் கமிஷன் தொடர்பாக வில்சன் கூறிய தகவல் அடிப்படையில் வில்சன் டோட்டலாக தன்னுடைய கிரெடிபிலிட்டியை இழந்து விட்டார். சரி, அதனால அவருடைய வார்த்தைகள் நான் ரொம்ப பொருட்படுறேன். ரைட். அடுத்ததா இப்போ வந்து சிபிஐக்கு போயிடுச்சுன்னு தாவேகா சந்தோஷம் அடைய வேண்டாம். சிபிஐக்கு போயிடுச்சுனாவே பாஜகவோட பிடியில் இப்போ தாவேகா சிக்கிடுச்சுன்னு இப்போ அடுத்த கட்டமான விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ இதற்கு என்டையர் வழக்குக்கு பின்னணியிலேயே வந்து பிஜேபி இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா எப்போ போய் அங்கே இறங்கினாரோ தீர்ப்புக்கு முன்னாடி தான் டெல்லியில இருந்தே வராரு. ஸோ அவர் அங்கே இருந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு இந்த என்டையர் விஷயங்களை. இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வருது. இது வந்து உண்மையிலேயே ஆதவ் அர்ஜுனா டெல்லி பயணம் வந்தானா? உச்சநீதிமன்றம் டெல்லியில் தான் இருக்குது. டெல்லியில் கேஸ் போட்டால் அவர் டெல்லிக்கு தான் போகணும். அவர் புனேக்கோ இல்லாட்டி ஹைதராபாத்துக்குலாம் போயிட்டு இருக்க முடியாது. இப்போ அதே டெல்லியில் தான் வில்சனும் சுற்றி சுற்றி வந்தார். இப்போ அதை என்ன விதமாக இன்டர்பிரட் பண்ணுவீங்க? டெல்லியில் தானுங்க உச்சநீதிமன்றம் இருக்குது. அப்புறம் அவர் அங்கே போகாமல் எங்கெங்கே போவார்? இதில் வந்து சிபிஐ வந்துருச்சு, அதனால அது பிஜேபியுடைய பிடிக்குள் வந்து விட்டது அப்படிங்கிறது ஒரு அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா அப்படி ஒரு சிறு ஆபத்து கூட ஏற்பட்டு விடக்கூடாது. அது அதனுடைய இந்த சிபிஐ விசாரணைய நம்பகத்தன்மை வந்து கொஞ்சம் கூட பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அதனால் விசாரணையின் நம்பகத்தன்மையில் குந்தகம் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் சிபிஐ என்கொயரிக்கு மேலே ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான ஒரு குழுவையும் நியமித்திருக்கிறது. எதுக்காக கண்காணிப்பு குழு? சிபிஐன்னே சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கண்காணிப்பு குழுவை அமைக்கிறாங்க. அதில் தமிழ்நாடு காட்டுற ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மாதந்தோறும் இந்த பேனல்கிட்ட சிபிஐ வந்து தன்னுடைய அறிக்கையை தாக்கல் பண்ணும் சொல்லுங்க. அப்படின்னா என்ன? சிபிஐக்கு ஒரு கடிவாளம் இருக்குல்ல. சிபிஐக்கு ஒரு கடிவாளம் இருக்கிறப்போ இது வந்து பிஜேபியுடைய பிடிக்குள் வந்து விட்டதுன்னா இது எவ்வளோ அசட்டுத்தனமான கருத்து. அப்படின்னா இந்த தீர்ப்பை பற்றி, இந்த தீர்ப்பின் சாரம் பற்றி எதுவுமே புரியாமல் என்னத்தையோ காமாசோமான்னு பேசிக்கிட்டு இருக்கிறது. எதுக்காக ஓய்வு பெற்ற நீதிபதியை போடணும்? அவர் தலைமையில் ஒரு பேனலை ஏன் நியமிக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? சரி, ஆனா இதுவே வந்து இப்ப தாவேகாவை தூக்கி நிறுத்திடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த தீர்ப்பே? இப்ப தாவேகா இழந்த பாருங்க, தாவேகாவை தூக்கி நிறுத்துது இல்லாட்டி தொய்வடையுது அப்படிங்கிறது அதனுடைய அரசியல் விவகாரம். அது வந்து அது அரசியல் செயல்பாடு சம்பந்தப்பட்டது. பட் இந்த விஷயத்துல தாவேகாவுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த சம்பவம் வந்து இயற்கையான சம்பவம் அல்ல, இது தற்செயலாக நடந்த சம்பவமும் அல்ல அப்படின்னு தாவேகா சைடில் ஒரு நினைப்பு இருக்குது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு விஜய் அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் அவர் சொல்கிறார், எல்லா இடத்துலையும் நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், கரூரில் மட்டும் எனக்கு ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு கேட்டார். அப்படின்னா அவர் யாரை மைண்டில் வச்சு கேட்குறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அரசியல் தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் அதை புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அவர் இன்னொன்னையும் சொல்லுகிறார், சிஎம் சார், உங்களுக்கு என் மேலே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதை இருந்தால் அது என்னோட மோதுங்க, என்கிட்ட வச்சுக்கோங்க, அதுக்காக வந்து என்னுடைய நிர்வாகிகளையோ தொண்டர்களையோ பழி வாங்காதீங்க அப்படின்னு. அப்படின்னா தன்னுடைய கட்சியை பழி தீர்ப்பதற்காக திமுக அரசு செய்திருக்கிறது, இதுக்கு பின்னால் டிஎம்கே அரசு இருக்கு அப்படிங்கிற ஒரு டோன். அது ஒரு பக்கம் அரசியல்வாதியோட டோன் தானே சார்? அவர் அரசியல்வாதி தானே, அதுதான் சொல்றேன். அந்த விஜய் அரசியல்வாதி அதுதானே சொல்ல வரேன் கொஞ்சம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு டெல்லியில் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்கிட்ட பேசுகிறப்போ அவர் ஒன்று சொல்றாரு, தாவேகாவை முடக்க பார்க்கிறது திமுக அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ரெண்டு பேரும் இதுக்கு பின்னால், இந்த சம்பவத்துக்கு பின்னால் டிஎம்கே இருக்கிறது அப்படின்னு கருதுறாங்க. இந்த கருதுறது உண்மையா பொய்யா தவறா அதெல்லாம் வேற அப்படின்னு ஒரு இருக்கு. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசே நியமிச்சிருக்கிற ஒரு என்கொயரி கமிஷன் எப்படி உண்மையை கொண்டு வரும்? ஏன்னா தாவேகா சைடில் காவல்துறையை குற்றம் சாட்டுறாங்க. ஆமாம், நீங்கள் எந்த இடத்துல ஒதுக்கினீங்களோ அந்த இடத்துல நாங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். நீங்கள் விஜய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு 7லேருந்து 10 மணி வரைக்கும் டைம் ஒதுக்கிறீங்க. அந்த டயத்துக்குள்ளே தான் விஜயும் வந்தார். இன்றைக்கி வந்து விஜய் தாமதமாக வந்ததுனால தான் அத்தனையும் குடிமொழி போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பொதுவாக நம்ம நாட்டில், அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரம் உண்டு,
தலைவர்கள் என்றாலே அவர்கள் தாமதமாக வர வேண்டும். தாமதமாக வந்தால் தான் தலைவர்கள். நேரம் ஆக ஆகத்தான் அவர்களுடைய அந்த தலைமை பண்பே ரொம்ப மிளிர்ற மாதிரியான ஒரு கருத்தியல் இங்கே இருக்குது. எப்போதுமே அவர் தாமதமாக தான் தலைவராக இருந்தவர் அப்படித்தான் வருவார். எப்போதுமே அப்படித்தான் வரணுங்கிற மாதிரியான ஒரு பார்வையே இங்கே செதுக்கப்பட்டு இருக்கிறது. ஆன் டைம் கரெக்டாக பங்க்சுவலாக வந்தார்னா அனைவரும் கூட்டமே இருக்காது. கூட்டமே இருக்கப்போ நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ எம்ஜிஆர் வந்து அருப்புக்கோட்டைக்கு வராரு. நான் பந்தல்குடிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்தேன். எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு போவோம். அப்போ வந்து 7th 6th படிச்சுட்டு இருந்த காலகட்டம். இங்கேருந்து போவோம் சைக்கிளில் மிதிச்சுட்டு. அருப்புக்கோட்டையில் இந்த மைதானத்தில் அவர் சாயந்தரம் 7 மணிக்கு வர்றார் அப்படின்னா நாங்கள் போய் காத்து கிடப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இதோ புரட்சி தலைவர் வருகிறார், வந்து கொண்டு இருக்கிறார், வந்து விட்டார், இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சி எல்லாம் போவோம். அதிகாலை 3 மணிக்கு எம்ஜிஆர் வருவார். அவரை பார்த்துட்டு நாங்கள் எங்கள் அம்மா வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் உள்ளே வருவோம். இப்படிலாம் நடந்திருக்குங்க. எல்லா தலைவர்களும் தாமதமாகத்தான் வந்திருக்காங்க. ஆன் டயத்துக்கு வந்த ஒரு தலைவரை உங்களால் காட்ட முடியாது. இந்த தடவை ஏதோ இந்த இதில் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துட்டனால டக்குன்னு விஜயை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் பண்ணாங்க. அதனால விஜய் சைடில் ஒரு டவுட் இருந்தது. இதுக்கு பின்னாலே ஏதோ இருக்குது. இதை தமிழ்நாடு அரசே இது பண்ணால் அது வந்து சரியாக வராது. என்கொயரி பண்ண அந்த ஒன்மேன் கமிஷனோ மற்றெல்லாம் சரிப்பட்டு வராது. அதனால அவங்க போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் ப்ரேயர் வைக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் அவங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது. அவங்களுடைய மனுவை ஏற்றுக்கொள்ளுகிறது. அவங்களுடைய ப்ரேயரை அவங்க ஏற்றுக்கொண்டு அந்த ப்ரேயரையே தீர்ப்பாக முன்வைக்கிறது. சரி. ஆனால் இதே இடத்துல இந்த விஷயத்தை தமிழக பிஜேபியும் அதிமுகவும் சரியாக கையாண்டதா? ஏன்னா அவங்க ரொம்ப ஓவர்போர்டாக போய் ஒரு விஜய் பக்கமாக நிற்கிற மாதிரியான ஒரு பிம்பம். ஏன்னா அதுதானே அவருக்கு இன்னும் மைலேஜ் அதிகம் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. ஆக்சுவலாக அதை கொஞ்சம் சரியாக கையாண்டிருக்கலாம். இல்லை சரியாக கையாளுறது தப்பாக கையாளுறது இல்லை. நடந்தது ஒரு துயர சம்பவம். அதில் இறந்துபட்டவர்கள் அத்தனை பேருமே தாவேக்கா தொண்டர்கள், இல்லாட்டி தாவேக்கா அனுதாபிகள். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு சாலிடாரிட்டியோடு இருக்கணும். யார் பக்கம் நிற்பீங்க? இறந்தவர்கள் பக்கம், அவங்க குடும்பத்தினர் பக்கம் இருப்பீங்க. நீங்கள் அவங்க குடும்பத்தினர் பக்கம் இருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் தாவேக்காவோட நெருங்கிட்ட மாதிரியான ஒரு தோற்றம் தான் கிடைக்கும். இப்போ இவ்வளவு மோசமான ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கிறப்போ நீங்கள் அந்த தொண்டர்கள், அந்த குடும்பத்தினர், இல்லாட்டி தாவேக்கா இதற்கு எதிரான கருத்துக்களோடு நீங்கள் இருக்க முடியுமா? அது மனிதாபிமானமாக இருக்குமா? ஒரு பொதுக்கூட்டத்தில் வச்சு எடப்பாடி பழனிசாமி 2 நிமிஷம் மௌனம் அனுஷ்டிக்க சொல்லுகிறார். அது வந்து மனிதாபிமானம் தானே. இதில் வந்து அப்படி பண்ணினாலே தாவேக்காவுக்கு ரொம்ப நெருக்கமாக வர்ற மாதிரி தானே ஒரு தோற்றம் கிடைக்கும். அதனால இந்த கட்சி தலைமை இருக்கு இல்லையா, அவங்க வந்து ரொம்ப நெருங்கினாங்கன்னு சொல்ல மாட்டேன். அவங்க வந்து இந்த விதமான ஒரு சோகமான சம்பவத்தில் மனிதாபிமானத்தோட ஒரு தலைமை எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டிருக்கு. அவ்வளவுதான். கூட்டணி வந்துருச்சு, பிள்ளையார் சுழி போட்டாச்சு, எடப்பாடி அவர்கள் கொடி காட்டுறாங்க பாருங்க, அந்த அளவிற்கு இத இப்படி பயன்படுத்தினது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா வந்து அனௌன்ஸ் பண்ணி இந்த கூட்டணியை அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே அவர் வந்து ஒரு மெகா கூட்டணியை அமைப்போம் தான் சொல்லிட்டு இருக்காரு. டிஎம்கேக்கு எதிரான கருத்து கொண்ட, டிஎம்கேயை வீழ்த்த வேண்டும் என்று கருதுகிற எல்லோரும் எங்கள் அணிக்கு வர வேண்டும் அப்படின்னு ஆரம்பத்திலிருந்தே அவர் அறைகூவல் விடுக்கிறார். விஜய் வரக்கூடாதுன்னு அவர் எப்போதும் சொன்னது கிடையாது. இதுக்கு மத்தியில் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தன்னெழுச்சியாக தாவேக்கா தொண்டர்கள் அவர்களாகவே எடப்பாடி பழனிசாமியுடைய நிகழ்வில் பங்கேற்கிறார்கள். அவங்க ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. அந்த டயத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய ஸ்பீச்சு, அவர் தங்கள் மீது அனுதாபம் காட்டுவது, ஒரு மௌனம் அனுஷ்டிப்பது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பாந்தமாக இருக்குது. அந்த நிமிஷத்தில் ஒரு எமோஷனலாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவர்களாகவே தாவேக்கா தொண்டர்களே தங்கள் கொடியோடு வந்து சேர்க்கிறார்கள். இதில் கூட தமிழகத்தினுடைய ஒரு லீடிங் தொலைக்காட்சி உண்டு. என்னென்னா, இந்த கொடியோடு வர்றவங்க அதிமுகவா இல்லாட்டி தாவேக்காவா அப்படின்னு புலனாய்வு செய்கிறதுக்கு களத்தில் இறங்கி அந்த கொடியோடு வந்திருக்கக்கூடிய தாவேக்காவினர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் பரமத்தி மேலூரை சேர்ந்தவன், இந்த மாதிரி இந்த ஆஃபீஸ் பேரராக இருக்கே, கிளை செயலாளர் ஏதோ ஒன்று, என் பேர் இது அப்படின்னு சொல்லி அட்டையை காட்டி அவங்கவுங்க சொல்கிறாங்க. அந்த சேனலுக்கு ஒரு பெரிய மூக்கொடை. இதை யாரும் எதிர்பார்க்கல. ஸோ அவர்களாகவே வருகிறார்கள்.
அவர்களாகவே வருகிறார்கள் அப்படிங்கிறப்போ அதை வந்து எடப்பாடி பழனிசாமி சுட்டி காட்டுகிறார். இன்னும் அடுத்தாப்புல வந்த கூட்டத்தில் கூட அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் வந்து என்னுடைய மாவட்ட செயலாளர்கள் அவங்கள்ட்ட அறிவுறுத்துகிறாங்க, நீங்கள் வர்றதுன்னா உங்கள் கட்சி அனுமதியோடு வந்து சேருங்கப்பா, கட்சி அனுமதி இல்லாமல் வராதிங்க, அது சரியில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள், அப்படியே இருந்து அவங்க தன்னழிச்சா வராங்க அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, பொதுவாக கூட்டணியை தலைவர்கள் முடிவெடுப்பார்கள், இந்த தடவை கூட்டணியை தொண்டர்கள் முடிவெடுத்து இருக்கிறார்கள். ஸோ தொண்டர்கள் முடிவெடுத்து, அதனால் தொண்டர்களுடைய எமோஷன்ஸ், அந்த உணர்வுகளை தலைமை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ தொண்டர்கள் எடுத்த முடிவுக்கு நேர்மாறாக விஜய் வந்து தவறான முடிவெடுத்தால் அது முதலுக்கே மோசமாகிவிடும். இல்ல இன்னொரு பக்கமும் அவரோட பிம்பம் பாதிக்க தானே படும். முடிவை எடுத்தாலுமே அது கொஞ்சம் ஒரு டேமேஜ் ஏற்படுது. எப்படி பாதிக்கப்படும்? இல்ல அவர் தான் முதலமைச்சர்ன்ற நினைப்புல தானே அவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க. அங்க இடத்துல ரெண்டு விஷயம் இருக்குங்க. இதை கொஞ்சம் விரிவாக பேசலான் இருக்கேன், அனாலிட்டிக்கலாக நம்ம பேசலாம். விஜய்க்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஒன்று தனித்து போட்டியிடுவது, யாருடைய கூட்டணி வைக்காமல். இன்னொன்று தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவது. மூன்றாவது என்டிஏவுக்குள் இணைந்து கொள்வது. இந்த 3 விஷயங்கள் இருக்கு. இதில் கரூர் சம்பவத்துக்கு முன்னால் வரைக்கும் அவர் தனித்து போட்டியிடுவது, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை காட்டினாலே போதும், நமக்கு நிறைய டைம் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம், ஆனால் கௌரவமான சதவீதத்தை வாங்க வேண்டும், யாரோடைய கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால் தான் அவர் பயணப்பட்டு கொண்டு வருந்தார். ஆனால் மொத்த அரசியலையும் இந்த கரூர் அசம்பாவிதம் புரட்டி போட்டு விட்டது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தமிழக அரசியலே கம்ப்ளீட்டாக மாறி கரூருக்கு முன் கரூருக்கு பின் காமு காப்பி அப்படின்னு ஆயிடுச்சு. கிமு கிபி மாதிரி காமு காப்பி அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போது கரூருக்கு பிந்தைய நிகழ்வில் விஜய் என்ன உணர்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறதுங்கிறது இவர் நினச்சது மாதிரி சுலபமான விஷயம் அல்ல, சினிமாவில் வர்ற மாதிரியான விஷயமும் அல்ல, அது ஒரு பெரிய சேலஞ்ச். இன்னொன்று, இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசு இப்போ வர்ற எலெக்ஷனில் மீண்டும் எலெக்ட் ஆகி இதே டிஎம்கே ஆட்சியை கைப்பற்றியது என்றால் விஜயனுடைய அரசியல் எக்ஸிஸ்டன்ஸுக்கும் அவருடைய பொலிட்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸுக்கும் அவர் கட்சியுடைய இருத்தலுக்குமே பெரிய சவாலாக மாறிவிடும். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவார் அவர் கட்சியை நடத்துறதுக்கு. மீண்டும் டிஎம்கே வந்தாச்சுன்னா இப்போ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கரூர் சம்பவத்துக்கு பின்னால் விஜயனுக்கு ஒரே ஒரு நிலைப்பாடு தான், திமுக அரசு மீண்டும் வந்துவிடக்கூடாது. இதுதான் அவரை கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பேசியிருக்கிறத பாருங்க, டிஎம்கே மட்டும்தான் டார்கெட் பண்ணுவார். ஆதவ அர்ஜுனா பேசின பாருங்க, டிஎம்கே மட்டும்தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கே ஒரு பெரிய சேலஞ்சாக, இப்போ பெரிய ஆபத்தாக திமுகவை பார்க்கிறார். திமுக மட்டும் திரும்ப ஒரு தடவை வந்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் விஜயெல்லாம் போனி பண்ண முடியாது. என்ன நடக்குங்கிறத கரூர் சம்பவம் உறுதி செய்து இருக்கிறது அவரை பொறுத்து. அப்படிங்கிறப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும். எப்படி தடுப்பீங்க? சரி, டிஎம்கே கூட்டணிலேருந்து காங்கிரஸ் ஏதோ ஒரு கட்சியை நீங்கள் வெளியில் எடுக்கிறீங்க, அப்போது டிஎம்கே கூட்டணி பலம் கொஞ்சம் குறையும். அதனுடைய பலம் சற்று குறையுமே ஒழிய காங்கிரஸ் பலமான கட்சியா? அது கிடையாது. 2014 அவங்க தனியாக நின்னாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் வாங்கின ஓட்டு முழுக்க காங்கிரஸ்காரங்களுடைய ஓட்டு, வேற கட்சி ஓட்டு கலக்கலை. அதனால அதை வந்து நான் ஒரு டேட்டாவுக்கு எடுத்துக்கிறேன். அப்போ அவங்க எவ்வளோ வாங்கினாங்க? 4.37%. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இருந்தாலும் கூட நான் ஒரு ரொம்ப பெருந்தன்மையாக 5% காங்கிரஸ் இருக்குன்னு கொடுத்துட்றேன். சரி, விஜய்க்கு எவ்வளோ கிடைக்கும்? விஜய்க்கே தெரியாது, நமக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆளாளுக்கு சொல்கிறது தான் கருத்து கணிப்பு, அது இது எல்லாமே யூகம் தான். இது போலவே அப்படியே வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் உத்தேசமாக ஒன்று சொல்லலாம், டபுள் டிஜிட் வரும்னு நான் நம்புகிறேன். 10-12% வரும். ஸோ இந்த 12 காங்கிரஸுடைய 5%, ரெண்டே சேர்த்தா 17%. ஒரு தமிழகம் மாதிரியான ஒரு 6.25 கோடி வாக்காளர்களை கொண்ட ஒரு பெரும்பரப்பில் இந்த 17% வச்சுக்கிட்டு என்ன செய்வீங்க? எத்தனை தொகுதி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? 2 தொகுதி, 1 தொகுதி ஜெயிப்பீங்க. ஸோ டிஎம்கே கூட்டணிக்கு ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படும், அவ்வளவுதான். நீங்கள் ஜெயிக்கவே போகிறதில்ல. ஸோ ஒரு சிறிய பாதிப்போட பார்டரில் பாஸ் பண்ணி திரும்ப டிஎம்கே ஆட்சி அமைத்து விட்டா
அப்போ விஜயனுடைய பொலிட்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? அப்போ திட்டவட்டமாக டிஎம்கே ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும்னா விஜய்க்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்டிஏவுக்குள் வருவது. அவர் கரெக்டாக அரசியலில் ஒரு சாணக்கியமாக பிளான் பண்ணினால் இந்த லைனுக்கு தான் வந்து சேரும். ரைட்டா? இங்கே வர்றது அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கே என்டிஏவில் அரௌண்டு ஒரு 39 to 41% வரைக்கும் இருக்குது. இல்லை விஜயனுடைய ஒரு 10% ஆட் ஆகுது, 12ன்னு சொன்னேன், நான் அதையும் குறைக்கிறேன். 10% ஆட் ஆகுதுன்னா கூட 50%க்கு வந்துடும். 50% எங்கெங்க 91ல் இருந்த மாதிரி ஒரு ஸ்வீப் வரும். இதில் விஜய்க்கு ஒரு லாபம் இருக்குது இந்த கூட்டணிக்குள்ளே வர்றதுனால. என்னன்னா மத்தியில் ஆளக்கூடிய ஒரு கட்சியினுடைய தோழமை அதற்கு கிடைக்கிறது. எதிர்காலத்தில் தமிழகத்தை ஆளக்கூடிய கட்சியினுடைய தோழமையும் கிடைக்கிறது. அப்போ ஒரு பாதுகாப்பான சூழல்ல அவர் தன்னுடைய கட்சியை வளர்க்க முடியும். விஜய் வந்து he has the advantage of age. சின்ன வயசு. இன்னைக்கு சொல்லி நாளைக்கே சிஎம் ஆகணும் ஆசைப்பட்டா சினிமாவில் தான் நடக்கும். இப்போ நடக்காது. பொறுமையா இருக்கலாம். 2031 பார்த்துக்கலாம். இன்னைக்கு அவருடைய கட்சி இருக்கணுமே, அதுதானே ரொம்ப முக்கியம். இப்படி வந்தாலும் கபலீகரம் ஆயிடும்னு தானே இதுல சார் சொல்றாங்க. இதுல ரெண்டு பிரச்சனை இருக்கு. இதுல ரெண்டு பிரச்சனை இருக்கு. நீங்க கேட்ட விஷயத்துக்கு இப்போ வரேன். ஒன்னு, விஜய் தான் சிஎம் நினைக்கிறாங்க. என்டிஏவுக்குள்ள வந்தால் எடப்பாடி தான் சிஎம் கேண்டிடேட்டுங்கிறத அவர் ஏற்றுக்கொண்டா ஆக வேண்டும். இது ஒன்று. ஆனால் இது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறி இருக்கு. தானாகவே தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி மேலே பெரும் நம்பிக்கையை வைத்திருக்கு. அவங்களாவே மூவ் பண்ணுறாங்க. அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை, ஒரு தன்னெழுச்சியாக உருவாயிருக்கு. இல்லை ஏடிஎம்கேயும் பெருசாக திட்டமிட்டு செய்யலை, இயல்பாக வந்திருக்கு. இன்னொன்று, இவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டுனே தெரியாது. ஆனால் ஏடிஎம்கே 7 முறை தமிழகத்தை ஆண்ட கட்சி. இன்னொன்று, விஜயுமே தன்னுடைய பரப்புரையில் டிஎம்கேயை தாக்கி பேசியிருக்கார், பிஜேபியை தாக்கி பேசி இருக்கிறார். ஆனால் ஏடிஎம்கேயை தாக்கி இந்த அளவுக்கு அட்டாக்கிங்காக பேசினது கிடையாது. வேணும்னா என்ன, ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு அவர் வலைவீசி இருக்கிறார், எங்களை பார்த்து வரலாம். ஆனால் அரசியல் எப்படி பாருங்க, எப்படியெல்லாம் மாறுது பாருங்க. அவர் தொண்டர்களுக்கு வலை வீசி இருக்கிறார். கடைசியில் தாவேகா தொண்டர்கள் அதிமுக கூட்டத்தில் பங்கேற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். எப்படி நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. இதுதாங்க அரசியல். அது தானாகவே ஒரு உருமாற்றத்துக்கு உள்ளாகும். பொலிட்டிக்கல் லாஜிக் மாறுறப்போ எல்லாமே மாறும். அப்படிங்கிறப்போ இன்னைக்கு அவர் வந்து தன்னுடைய கட்சியினுடைய பாதுகாப்பு, தன்னுடைய பாதுகாப்பு, இதுக்குத்தான் அவர் முன்னுரிமை கொடுத்தாக்கணும். இப்போ இவருக்கே எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்கும்னே தெரியாதப்போ நான் சிஎம் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு வடிவேலு மாதிரி ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு வைங்க. நான் இப்போ கவுன்சிலர் அப்படியே டைரெக்டாக பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுவேன்னு சொல்லுவார் பாருங்க. அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா ஒன்றுமே நடக்காது. ஒரு யதார்த்தவாதியாக இருக்கணும். ஆனால் ஒன்று, கரூர் சம்பவம் அவருடைய கண்ணை திறந்திருக்கிறது. ஒரு பெரிய ஐ ஓப்பனர். இது ஒன்று. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்லிக்கிட்டே வந்தீங்க. இப்போ எப்படி பிஜேபியோட வைக்க முடியும்? நல்ல கேள்வி. ஆனால் அரிதினும் அரிதான சந்தர்ப்பங்களில் ஒரு குறிப்பிட்ட இலக்கை, குறிக்கோளை அடைய வேண்டும் என்பதற்காக முரண்பட்ட கட்சிகள் ஒரே கூட்டணியில் இணையலாம், இணைந்திருக்கிறார்கள். அதற்கு நிறைய பிரசிடென்ட்ஸ் உண்டு. அது வரலாறு. 1999 பிஜேபியோட டிஎம்கே எப்படி கைகோர்த்தது? ரெண்டும் கொள்கை ரீதியாக டைகன்லி ஆப்போசிட். எப்படி பிஜேபியோட டிஎம்கே கைகோர்த்தது? ஸோ 99 பிஜேபியுடன் டிஎம்கே கைகோர்க்கலாம் என்றால் இப்போது பிஜேபியுடன் தாவேகவும் கைகோர்க்கலாம். ஒரு தவறும் இல்லை. விபி சிங் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க. இந்தியாவில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும். அரசுகள் இப்படியே போய்கிட்டு இருந்தால் சரியாக இருக்காது. அப்போது இந்த தேசத்தை முன்னிறுத்தி டயகனலாக ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய, ஐடியாலஜிக்கலாக ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் பிஜேபியும் ஒரே முடிவை எடுத்தன. வெளியில் இருந்து கொண்டு பிஜேபியும் விபி சிங்கை ஆதரித்தது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விபி சிங்கை ஆதரித்தது. ரெண்டு பேரும் ஒரே நிலைப்பாடை எடுத்தாங்க. ஏன்? அதே போல இப்போ அந்த விதமான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு விஜய் வந்திருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற ஒரே, அதாவது நான் சொன்னேன், அரிதினும் அரிதான சந்தர்ப்பத்தில் ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளை எட்டுவதற்காக முரண்பட்ட கட்சிகள், முரண்பட்ட கொள்கை கொண்ட கட்சிகள் தங்களுக்குள் கூட்டணி அமைக்கலாம். இப்போ அரிதினும் அரிதான சந்தர்ப்பம் எது? கரூர் சம்பவம். இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றிலேயே அரசியல் கூட்டத்தில் ஸ்டாம்பீடு ஏற்பட்டு இவ்வளவு பேர் இறந்தது கிடையாது. குறிப்பிட்ட நோக்கம்,
இலக்கு இல்லாட்டி குறிக்கோள் அது எது? திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. ஏடிஎம்கேயோட இலக்கு என்ன? திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. பிஜேபியோட இலக்கு என்ன? டிஎம்கே மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. தாவேக்காவுடைய இலக்கும் அதுதான். அப்படிங்கிறப்போ டிஎம்கே மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற இலக்கை கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபியுடனும் அதிமுகவுடனும் தாவேக்கா கைகோர்ப்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? அதனால எங்கு சுற்றியும் ரெங்கனை சேர் அப்படிங்கிற மாதிரி கரெக்டான ஒரு முடிவை சாணக்கியமா ஒரு பொலிட்டீஷியன், ஒரு பக்கா பொலிட்டீஷியனா விஜய் ஒரு முடிவை எடுத்தால் அவர் என்டிஏவுக்கு வந்தாக வேண்டும், வர வேண்டும். அது காலத்தின் கட்டாயம். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.